யாரை பார்த்தாலும் இஎம்ஐ சார், யாரை பார்த்தாலும் கடன் கடன் சார், எனக்கு கடனே அடைய மாட்டேங்குது, எங்கே வாங்கினாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், கடன் அடையல கடன் அடையல. கும்பகோணம் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் செண்பகராணியம்னு பேரு. அதாவது இந்த கோயில் பேரு நாதன் கோவில்னு பேரு. நந்திபுர விண்ணகரம், இந்த சாமி பேர் வந்து என்னன்னா நந்திபுர விண்ணகரம். பண வருமானமே இல்லை, வருமானமே இல்லை, வேலையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் மாதம், அதாவது வாரம் 2 வெள்ளிக்கிழமை, வாரம் 4 வெள்ளிக்கிழமை தாமரைப்பூ வாங்கிட்டு நேராக பெருமாளை போய் பார்த்துட்டு ஒரு டிராப் துளசி தண்ணி குடிச்சு சாப்பிட்டுட்டு பெருமாளை வணங்கிட்டு வந்தாவே உங்களுக்கு பண வருமானத்திலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. சார் நான் ஒரு வாரம் போனேன், 2 வாரம் போனேன், 9 வாரம் போங்க, 5 வாரம் போங்க, கண்டினியூவாக ஒரு வெள்ளிக்கிழமை போகிறத 1 மாதம் 2 மாதம் பழக்கம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேஷனாக அந்த வேலையை நடக்கும் வரும் உங்களுக்கு. சார் நான் 1 வாரம் போயிட்டு வந்துட்டு ஒரே நாளில் நடக்கல, கடன் அடைக்கலாம் சொல்லாதீங்க, கடன்லாம் அடையாது. அதே மாதிரி இந்த நந்திபுரம் விண்ணகரங்கிற கோயில் கும்பகோணத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நாதன் கோயில்னு பேரு. யார் ஒருத்தர் இழந்த பதவி, இழந்த செல்வம், இழந்த சொத்து கூட வீடு போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, இடம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் இந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி கிடைக்கும். கடன்லேருந்து மீள முடியாதவங்க இந்த கோயிலுக்கு போனால் கடன்லேருந்து மீண்டு வந்துடலாம். நந்திபுர விண்ணகரம்னு பேரு, நாதன் கோயில்னு பேரு. இந்த கோயிலில் போய் மகாலட்சுமி வந்து தனி சன்னதி கொண்டு அதாவது பெருமாளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா கோயிலையும் பெருமாள் பக்கத்துல இல்லை பெருமாளுடைய மார்பில் இருக்கும். பெருமாளை எதிர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஊர் இந்த கோயில் தாங்கிறேன். ஸோ இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த நாதன் கோயில் காலமேக புரவார்னே ஒரு பாட்டு இருக்குது இதில். அதனால வந்து இதில் நாயக்க மன்னர்கள் விசேஷம் பண்ணியிருக்காங்க, சோழ மன்னர்கள் பண்ணியிருக்காங்க, சேர மன்னர்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய இந்த கோயிலுக்கு. 2வது அந்த குண்ம நோய், யாருக்காவது கண் பிரச்சனை உள்ளவங்க, கண்ணுல நோய் ஒரு பிரச்சனை உள்ளவங்க, கண் நோய் உள்ளவங்க, சில பேர் சின்ன வயசுல கண்ணாடி போடுவாங்க, அது மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோயிலுக்கு போனால் சீக்கிரம் நிவர்த்தி ஆகும்.